ஹாய் நமஸ்காரம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னோடய லைவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களா சமைக்க மாட்டிங்களா அப்படிங்கிறதுனால. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சமைச்சு. அதனால் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே கெட்டு போயிட்டு, ஸோ 3-4 மந்த்ஸுக்கு மேலவே ஆச்சு. அதனால் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு சமையல் சாதனம் அத்தியாவசியம் உள்ளது மட்டும் வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு நெய்யாற்றின்கரையில் ஒரு பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க. ஏன்னா அங்கே போனால் கொஞ்சம் ஆஃபரும் கிடைக்கும் அப்படின்னால நான் போனேன். ஸோ தேவைக்கு அதிகமாக எதுவுமே நான் எடுக்கலை. ரொம்ப 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 கம்மி பண்ணி அப்படி தான் எடுத்தேன்னு. மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பின்ன எப்போவுமே என்னோடய ஆல் டைம் ஃபேவரட், அது இல்லாமல் என்னோடய வீடு இருந்தாலும் சரி, நான் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு அச்சாறு, அதுக்கு கூட அச்சாறு போலவே ஒன்று தான் இந்த கருவாடு. ஸோ நெத்தலி மீன் கருவாடு தாங்க, 60 ரூபா ஒரு பேக்கெட்டு. விலை கூடி போச்சோ என்னன்னு எனக்கு தெரியலை. பட் நான் இங்கே கண்டினியூஸாக இப்படி வாங்குறதுனால எனக்கு தெரியாது. என்னென்னா நான் மோஸ்ட்லி வந்துட்டு சோறு வாங்கினாலும் கொஞ்சம் கருவாடு இருந்துச்சுன்னா அதை வச்சு சமாளிச்சிருவேன். அப்படி தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேக்காக போயிட்டு தேவைக்கு அதிகமாக எதுவுமே எடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வரும்போச்சில் அம்மா வந்துட்டு எனக்கு ரேஷன் கடையிலேருந்து வாங்கினா பருப்பு தந்து விட்டாங்க. ஸோ நம்ம பருப்பு சம்மந்தமாக இதுக்கிட்ட ஜீரகம் எடுத்தேன். குருமிளகு கேட்டப்போ இல்லை, குருமிளகு மீன்ஸ் நல்ல மிளகு கேட்டப்போ அங்கே அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு, சரி அப்படியே வர நேரம் ஆப்ப மாவு, எனக்கு புட்டு மாவு தெரியும், இடியப்ப மாவு தெரியும். ஆப்ப மாவு மிக்ஸ் பண்ணி சுடலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. இங்கே தான் இப்போ தான் உண்டுன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கல. பிறகு புளி எடுத்துக்கிட்டேன். இது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தாங்க கொடம்புளின்னு சொல்லுவாங்க கேரளாவில் மீன் குழம்புக்கு. அதுலேயுமே எக்ஸ்பெஷலி சூற மீன் குழம்புக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு கறிக்கொள்ளாடியே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் காஸ்ட்டை வந்துட்டு ஒரு ஆப்ப மாவு எடுத்தேன். ஆப்ப மாவுனா சரி நம்ம பசிக்கும் போது இல்லை லேட் நைட் டைமில் வந்துட்டு சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க இந்த ஒரு மாவும் எடுத்தேன். சரி எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறதுல தானே இருக்குது. பட் எல்லாமே ஒரு சாதனை எடுக்கும்போது நம்ம செப்ரேட்டாக இருக்கோம். நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட், மெயின் எக்ஸ்பைரி டேட்டு ப்ளஸ் 2வது ப்ரைஸு அப்படி பார்த்து தாங்க நான் எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டேன். உள்ளதுலே குவான்டிட்டி குறைவாக எது இருக்குமோ அப்படி தான். நான் 1/2 kgக்கு குறைவாட்ட அங்கே கிடையாது. ஸோ 1/2 kg உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ அப்படியே வந்துட்டு சரி நமக்கு இன்னும் அத்தியாவசியமாட்டு எது தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நமக்கு அவசியம் உள்ளது மட்டும்தான் எடுத்தேன். இவ்வளோ தேடி எடுத்தேன்னா சமையலுக்கு முக்கியமான ஒன்றை நான் எடுக்காமல் தான் வந்தேன். அது என்னன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மிளகு வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகு வந்துட்டு தாளிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக காஞ்ச மிளகு தேவை. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி வந்துட்டு புளியும் இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தான் வைப்போம். அடுத்தது வந்துட்டு பாயாச மிக்ஸு. சரி எனக்கு வந்துட்டு இந்த பாயாச மிக்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபரில் கிடச்சிச்சு, சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு அதுவும் ஒரு பேக்கெட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்துட்டு நிறைய காந்தாரி மிளகு செடி இருக்குது. ஸோ இதை வினிகரில் ஊற போட்டு வச்சா நம்ம கஞ்சிக்கெல்லாம் செட் ஆகும். 30 ரூபா தான் இந்த வினிகர் பாட்டிலு. சரி அதுவும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு நேரே வந்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டேன். ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. நம்ம பைசா நிறைய இருந்துச்சுன்னா எல்லாமே எடுக்கலாம். ஃபஸ்ட் இன்னொன்று நமக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களும் நிறைய செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது சோப் எடுக்காமல் நார்மலாக இந்த சோப் எடுத்துகிட்டு என்ன மாதிரி யாராவது யூஸ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாத்திரம் விளக்குற சோப்பில் எனக்கு அதிகமாக நுர வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு. அதுதான். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு எடுக்க போனவன் தான் ஐயோ வீட்டில் ப்ரஷ் இருந்துச்சேன்னு சொல்லிவிட்டு என் தலையில் அடிச்சுக்கிட்டு சரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து வாங்கியிருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் பார்த்து சரி இதில் எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டும் இப்போதைக்கு எடுக்கலாம். பட்ஜெட் வந்துட்டு ஒரு 1000க்குள்ளாடி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 4-5 டேஸ் ஆகிட்டு நம்ம வெளியே எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் ஒரு 1000-1500 உள்ளாடி மொத்தமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டேன். இதில் இடையில பிரீத்தி ஜான்மோசஸ் அண்ணா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, நீ எல்லாம் சமைப்பியா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்தது இல்லாமல் மறுநாள் சமைக்க கூட செஞ்சேன். அந்த வீடியோ விரைவில் வரும். எடிட் பண்ண டைம் இல்லாதனால இந்த வீடியோ ஒருத்தவங்க எடிட் பண்ணி தந்தாங்க, வாய்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஸோ சோப்பை எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மண்டையில் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம தயாரித்த சோப்பு தான் வீட்டில் இருக்கே, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளும் வந்துட்டு சாதாரண இந்த பெண்ணுங்களை சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டால் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவை அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே வரும். அதில் நான் மட்டும் என்ன விதி விலக்கா அப்படிங்கிற மாதிரி தான். எது தேவைப்படுதோ படலையோ சரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே, இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கண்ணாடி, என் வீட்டில் மெயின் ப்ராப்ளம் கண்ணாடி இல்லாதது. அந்த ஒரு கண்ணாடியும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸு 10 ரூபா பாக்கெட் நூடுல்ஸ்னால் நம்ம பசிக்க நேரம் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா நைட்லலாம் நான் வந்துட்டு மேக்ஸிமம் சோறு சாப்பிட சரி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் குக் பண்ணினேன். 10:30க்கெல்லாம் வேலை முடிஞ்சு வர டைமும் இருக்கும், 11 மணி இருக்கும். ஸோ நம்ம இப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மேகியில் ஒரு 2-3 கவரு மேகியும் எடுத்துட்டேன். ஸோ சரி இன்னுமே நிறைய கண்ணில் வந்துட்டு பட்டுட்டே இருக்காங்க. ஒரு 20 ரூபாயா 40 ரூபா இந்த டேங் ஜூஸு. இது ஒன்று எனக்கு வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா இங்கே வந்த நேரம் ஒரு ஃப்ரிட்ஜ் நான் எடுத்தேன். சரி ஒரு டேங் ஜூஸ் எடுத்து பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். செட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம், செட் ஆகலைன்னா கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டேங் ஜூஸ் மட்டும் எடுத்தேன். அதாவது இந்த 40 ரூபா உள்ளது தான். வலுது ஒன்றும் எடுக்கலை. வலுதெல்லாம் எடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னொன்று நம்ம இன்றைக்கி பட்ஜெட் பத்மநாபன் போல் பட்ஜெட் ஃபேமிலி ஆட்டு தான், பட்ஜெட் உமன் பட்ஜெட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் இன்றைக்கி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளாடி வந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவையில்லாது. ஸ்நாக்ஸ் 1-2 ஸ்நாக்ஸ் எடுத்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி கப் கேக்கு, அப்புறம் ஒரு இனிப்பு மிச்சர் வந்துட்டு நான் எப்போவுமே டீக்கு வந்துட்டு இனிப்பு மிச்சர் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு காரச்சேவுனா சோத்து கூட்டுக்கு யாரெல்லாம் காரச்சேவு சாப்பிடுவாங்க, உங்களுக்கு அப்படி சாப்பிட்றவங்க உண்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன் காரச்சேவு. எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ சாம்பார் இதெல்லாம் வச்சோன்னா நமக்கு காரச்சேவு வச்சு எந்த சாப்பாடுனாலும் காரச்சேவு வச்சு சாப்பிட்ற நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்துட்டு டீயில் வந்துட்டு காரச்சேவு போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு காரச்சேவு பாக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் தம்பி ஒய்ஃப் வந்துட்டு ப்ரௌனி இது பண்ணுவாள். ஸோ இந்த கப் கேக்கு இது எடுக்கும்போது சில எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, என்னடா 6 கப் கேக் எடுக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு சரி எடுப்போம், ஒரு நாள் ஒன்று வச்சு சாப்பிட்லாம், நம்ம தானே உழைக்கிற நம்மளும் கொஞ்சம் நம்ம மேலே ஹெல்த் கான்சியஸாக இருப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஹெல்த்துனால் என்னங்க, நான் ரொம்ப பசி எடுத்தாலும் வீட்டில் எதுவும் இருக்காதா, அதனால் சாப்பிடாமலே விட்டுருவேன். ஸோ அதனால் வந்துட்டு சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்தால் அப்பப்போ பசிக்க நேரம் சாப்பிட்லாம். இப்போ கூட இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்க நேரம் காலையில் எல்லாம் மத்தியானம் ஒரு 12 மணியெல்லாம் ஆயாச்சு, நான் சாப்பிட்ல. இப்போ ஒரு கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோவே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அது இருக்கும் பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசி எடுக்கிற டைமில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இதில் போயிட்டு வந்துட்டு ஒரு பென் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைரி எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா என்னோடய கடையில் வந்துட்டு வரவு செலவு, அதாவது நான் யாருக்கெல்லாம் அமௌண்ட்டு கொடுக்கணும், அது என்னோடய ஹேண்ட்பேக்குள்ளே நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம கரெக்டாக அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒருத்தவங்க கால் பண்ணி நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. அப்புறம் பர்சனலாக நம்ம யாருக்கு எல்லாமே எவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு டைரி. அது ஃபஸ்ட்டு எடுக்கும் பட்சத்தில் யூஸ் பண்ணுவேனான்னு நினச்சேன். பட் அது எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா ஒரு மந்த்லி கணக்கு போட்டு வச்சுருக்கேன். எல்லா திங்கக்கிழமை லோனு, எல்லா புதன்கிழமை லோனு, அப்புறம் ஒரு டேட்டு போட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு, குளச்சல் அங்கே வீட்டில் உள்ளது, அதுக்கப்புறம் இங்கே உள்ள வீட்டில் உள்ள கரண்ட்டு பில்லு, அப்புறம் வீட்டு வாடகை, கடை வாடகை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மந்த்லி இது போட்டு எழுதி வைக்கும்போது ஓ மை காட் இவ்வளோ வருதா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் கணக்கு போட்டு வாழலைன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ நிஜமாக சொல்கிறேன், எல்லாருமே கணக்கு போட்டு வாழுங்க. நம்ம கணக்கு போடுற நேரம் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ ரூபா நமக்கு ஒரு மாதம் செலவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாவசிய செலவுகளை ரொம்ப குறைப்போம். ஸோ இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமைக்கு எடுத்தேன், வெள்ளிக்கிழமைக்கு சமைச்சேன், சனிக்கிழமைக்கும் அப்படி கிட்டத்தட்ட இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கி நான் எடிட் பண்ணுற டே வந்துட்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் வரைக்கும் நான் கடையிலேருந்து எந்த ஒரு திங்ஸும் வாங்கி சாப்பிடல. ஸோ 5 நாளைக்கு நான் கடையில் பொதுவாக நான் சாப்பிட்ருந்தா கூட கண்டிப்பாக எனக்கு 1000 மேலே தான் வந்திருக்கும். ஸோ அந்த டைமை வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு இப்படி கடையில் இவ்வளோ திங்ஸ் வாங்கினனால லாபம் ஆகிட்டு. அதே மாதிரி கேஸ் தீரும்னு சொல்லிக்கிட்டு நான் சமைக்காமலே இருந்தேன். ஏன்னா நான் போன டிசம்பரில் எடுத்த கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நான் கேஸில் தான் வைக்கிறேன். சாயா மட்டும்தான் கரண்ட் அடுப்பில் வைக்கிறேன், மற்றபடி கேஸில் தான் வைக்கிறேன். என்ன இதுவும் தீரலை. ஸோ நான் எடுத்த இதெல்லாமே பில் போட்டுட்ருக்கேன். இங்கே மோஸ்ட்லி எம்ஆர்பியை காட்டிலும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு
லாஸ்ட்டாக வந்துட்டு 2 பால் பாக்கெட்டுக்கு எடுத்திருப்பேன். சரி ஒன்றா வந்துட்டு நான் பில் போட்டிருக்கேன். ஒருத்தவங்கள்ட்ட வீடியோ எடுக்க கூட தான் நான் சிரிச்சிட்டே இருப்பேன். என்னென்னா என்ன சொல்ல, நானும் சூப்பர் மார்க்கெட்லலாம் அப்படி சாதனை எடுத்து வீடியோ போடுறேன்ல, அது ஒரு பெரிய அதிசயம் தானே. நாங்கள் எடுத்துருக்கோம். என்னடா இது அதிசயம்னு சொல்கிறதுக்குன்னா, நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் குளச்சலோட சூப்பர் மார்க்கெட்டில் எடுப்போம். அது எப்படின்னா கடத்துக்கு. அதெல்லாம் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கடனுக்கு போய் எடுப்போம். 1 மாதம் கழிச்சு தான் அந்த பைசா கொடுக்கணும் அப்படின்றனால நம்ம உடனே பில் பே பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ரேட் ஒன்றும் பார்க்காம எடுப்போம். பட் இப்போ அப்படி எடுக்க முடியாது. ஒவ்வொன்றும் எடுக்கும் போதுலேயும் இவ்வளோ ரூபா இருக்குமே, இவ்வளோ ரூபா இருக்கு. நானே என் மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணிட்டேன். ஒரு 1300 கிட்ட வந்துடும் அப்படிங்கிறது என்னோடய மைண்டில் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்ததில் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் எகிரிச்சு, அதனால் வந்துட்டு எனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி வாங்கிட்டு கரெக்டாக 1300 கிட்ட வந்துச்சு. சரி ஓகேங்க, சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இன்னும் இருக்க பேலன்ஸ் 1300 சம்திங் ஏதோ வந்துச்சு, 1300 சில்லறை வந்துச்சு. சரி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு வெஜிடபிள் தேவையான வெஜிடபிள் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஸோ நிறைய வெஜிடபிள் கடை இருக்குது, என் பக்கத்துலேயே இப்போ ஒரு பெரிய வெஜிடபிள் கடை இருக்குது. ஆனால் நான் இந்த பாட்டி கடையில் ஏன் வந்தேன்னா, அவங்க ரொம்ப லேட் நைட்டில் கூட திறந்து வச்சுருப்பாங்க, அவ்வளோ கூட்டம் இருக்காது. சரி நம்ம இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண, அவங்களுக்கு வாங்குகிற அந்த காய்கறியெல்லாம் டக்குன்னு நாசம் ஆயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் வாங்குறதுல அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்களே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த பாட்டி கடையில் வந்தது. ஸோ கொஞ்சம் அது தேவைக்குள்ள தக்காளி, பச்சை மிளகு, இன்னும் இவங்க தான் அந்த பாட்டி. தக்காளி, பச்சை மிளகு, வெங்காயம், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு. நான் சொல்லிட்டேன் எனக்கு அவ்வளோவா தேவையில்லை, எனக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, நான் பார்த்து எடுக்கலை, உங்களை தான் நம்பி வாங்குகிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்படின்னு சொன்னேன். மணி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு, எனக்கு தூக்கம் வேறு, எனக்கு கண்ணில் பார்த்தாலே தெரியும் எனக்கு தூக்கம் வேறு ரொம்ப வர மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இங்கே எவ்வளோ பில் வந்துச்சு, ஒரு 120 ரூபா அப்படி தான் பில் வந்துச்சு. இப்போ வெங்காயத்தை மட்டும்தான் ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க, வெங்காயம் முளைச்ச வெங்காயத்தை தரீங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நான் போன உடனே நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டேன். மக்களே பழம் ஏதாவது வேணுமான்னு கேட்டீங்க, வேண்டாம், அது வாங்கினாலும் நான் ஒரு நாள் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் அது அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட கணக்கு போட கொடுத்துட்டேன். அவங்களாம் அங்கேயுமே அவங்க வயசான அங்கிள் தான், அவங்க 2 பேர் தான் வச்சு நடத்துகிறாங்க. இவங்க 2 பேர் தான் வச்சு நடத்துகிறாங்க. லேட் நைட்டு நீங்கள் 11:30க்கு இந்த இடத்துல வந்தால் கூட இந்த கடை இருக்குமே. ஏன்னா நான் வாங்குகிற டைமு ஒரு 10:30 10:45. அது வரைக்கும் அவங்க கடை க்ளோஸ் பண்ணலை, ரோட்டில் தான் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு தான் அவங்க கடை க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோ நேரம். ஸோ 100 ரூபா தான், ஆமாம் 100 ரூபா தான் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக வந்துட்டு 1400 சம்திங் எனக்கு ஆகிருக்கு. பட் நான் இன்னையோட ஒரு 5 days ஆகிட்டு கடையில் உள்ள எந்த சாதனமும் வாங்கலை. என்னென்னா பால் காய்ச்சி காலையில் டீ குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதையே நான் ஃப்ளாஸ்கில் வச்சு கொண்டு போவேன். அதனால் எனக்கு வந்துட்டு கடையில் சாயா வாங்குறதுமே எனக்கு குறைஞ்சிட்டு. அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும், எனக்கு சாயாவில் தான் நிறைய பைசா போகுமே. அந்த சாயாவுக்கு போகிற பைசாவே நான் சேவ் பண்ணிட்டேன். ஒரு வழியாக நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. இதுதான் என்னோட கேரளாவில் இருக்க வீடு. ஸோ இந்த வீடோட ஹோம் டூர் சீக்கிரம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நான் பக்கத்தில் தாங்க அப்பார்ட்மெண்ட். மேலே ஸ்டெப் இருக்குல்ல, அதுக்கு மேலே வீடு இருக்குது. என்னோடய ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது. ஸோ எல்லாருமே சின்ன சவுண்ட் கேட்டால் கூட வந்துடுவாங்க. முன்னதான் ஹவுஸ் ஓனர் வீடுமே இருக்குது. அதனால் எந்த ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் நான் இங்கே அழகாக வாழலாம். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் வரும்போதுல கொஞ்சம் வீடு கலகலன்னு இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக நான் வீடு வந்து ரீச் ஆகுற நேரம் டைம். இதுக்கு பிறகு தாங்க நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஸோ எல்லோரும் இது என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான் இது. இன்னும் கடையில் இருக்க வேலை எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.